இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பை வேல்யூஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு ஒரு சுற்றளவு இருக்கும், ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்துக்கு ஒரு சுற்றளவு இருக்கும். அந்த சுற்றளவோட வேல்யூஸ் இல்லைனா லென்த்து டிவைடட் பை வட்டத்தின் விட்டம். ஸோ அந்த வட்டத்துக்கு ஒரு டயாமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, விட்டம். அந்த விட்டத்தோட லென்த்தை போட்டாங்கன்னா வர்ற வேல்யூ தான் பை வேல்யூஸ். ஸோ இது எப்படி இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஸோ இது வந்து வட்டத்தினோட விட்டம் இல்லை டயாமீட்டர். இதுக்கு ஒரு லென்த் இருக்கும். ஸோ இது எவ்வளோ, இந்த வட்டத்தினோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 3.1415 லென்த் இருக்கும். அப்படின்னா என்னென்னா இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து வட்டத்தினுடைய லென்த்துன்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து இந்த வட்டத்தினுடைய லென்த் எடுத்துக்கிட்டு இது மேலே அளந்துட்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வுனோட இது ஒரு கர்வாக இருக்குது, இல்லை ஒரு வளைவு. இந்த வளைவோட லென்த்தும் இந்த விட்டத்தோட லென்த்தும் ஒன்றா இருக்கும். ஸோ இது 1. அப்புறம் மறுபடியும் மெஷர் பண்ணுறேன். ஸோ இந்த வளைவோட லென்த்தும் டி, இந்த வளைவோட லென்த்தும் டி. அப்போ 2 டி ஆயிடுச்சு. இது ஒரு டி, இது ஒரு டி, 2 டி. ஸோ மறுபடியும் 3வது. ஸோ இங்கேருந்து இது ஒரு டி, அதாவது இந்த லென்த்தும் இந்த லென்த்து இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது லென்த்து. நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க இந்த லென்த்து 3 ஈக்குவல். அது எவ்வளோ சமமாக இருக்கும்னா இந்த விட்டத்துக்கு சமமாக இருக்கும். அது இல்லாமல் 4வது ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 1Dயாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 மீட்டர் அப்படின்னா இது வந்து 0.1415 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுல? ஸோ அதாவது இந்த லென்த், இந்த சின்ன லென்த் இருக்கு இல்லையா, ரோஸ் கலர் லென்த், அது வந்து 1Dன்னு இருக்காது. அதாவது 1Dன்னு இருக்காது, அது வந்து 0.1415D அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த லென்த்து. ஓகேவா? ஸோ இப்போ இது மூணுத்தையும் கூட்டினா என்ன ஆகும்? 1D, 2D, 3D, அப்புறம் இது வந்து 3D ப்ளஸ் 0.1415. ஸோ இந்த லென்த். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பை வேல்யூஸ். இன்னும் சிம்பிளானா இது இந்த டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸோட லென்த்து டிவைடட் பை வட்டத்தினோட விட்டம். இந்த லென்த் போட்டிங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். 1D, 2D, 3D, இது வந்து 0.1415D. ஸோ அப்போ இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஒரு சர்க்கிளுக்கு வருமோ அதுதான் பை வேல்யூ, தட் இஸ் 3.1415. ஓகேவா?